அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு கீதையில் சொல்கிறேன். சரி, அது எப்படி சாமி? நான் ஒரு கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கப்படி நான் இப்போ ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கு கூலி கொடுத்தாதானே நான் வீட்டில் போய் பிள்ளை குட்டிக்கு வந்து கஞ்சி ஆக்கி கொடுக்க முடியும். சரி, அப்புறம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஏன் சொல்கிறாங்க? பலனை எதிர்பார்த்து தானே ஆக வேண்டியிருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னாங்க. ஆமாம், வேலையை செய் கூலி வாங்க நான் சொல்லிக்கிறேன். எப்படி சார் கடமை அப்படிங்கிறது? இப்போ நான் ஒருத்தர் வங்கியில் வேலை பார்க்குறேன்னா ஒரு வங்கியில் வேலை பார்க்குறது ஒரு கடமை. அவருக்கு சம்பளம் வேணும் இல்லை? உன் பொண்டாட்டி பொண்ணு குட்டிங்களுக்கு போகிறது தான் கடமை தான். ஆனால் எதிர்பார்ப்பியா திருப்பி கொடுப்பாங்க துட்டுன்ட்டு சொல்லு சாமி. கடமைன்றது நீ ஒன்றே ஒன்று வேலை செய்து கஷ்டப்பட்டு மட்டும் காரணமாக்காத. கடமை ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். இந்த அம்மா வந்து கேட்டாங்க, ஒரு அவசரம் அங்கெல்லாம். அப்போ அந்த அம்மா முடியல, ஒரு 500 ரூபாய் என்கிட்ட இருக்குது, காசு கொடுப்பாருன்னு தெரியும். வந்து கேட்டாங்க, கொடுத்தேன். ஆனால் இதை கடமை கொடுத்துட்டேன். ஆனால் அந்த அம்மா எப்போ தருவாங்க 4 நாள் அவங்க ஊட்டாண்டியை போய் சுற்றுறது, 4 நாள் போய் அந்த மாதிரியை கேட்கறது. இது பலனை எதிர்பார்க்க. ஒருத்த பசியோட சாவறான், அவனை காப்பாற்ற ஆள் இல்லை. உனக்கு மனம் இருந்தது கொடுத்த கடமை. ஆனால் அவங்க திருப்பி நமக்கு என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் தர்மம். அதனால சொன்னான், கடவுள் தொண்டு செய்கிற கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாருங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. எம்ஜிஆர் பாட்டில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா? என்னது? நாடு என்ன செய்தது என்று நினைக்காது, நாட்டுக்கு நீ என்ன செய்தன்னு. ஏன் நாட்டிலேயே இந்த கதியாக இருக்குது, கடவுள்கிட்ட அந்த கதியாக இருக்கணும் சொல்லு சாமி. அதனால கடவுள் தொண்டு செய்கிறவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தர்மம் பண்ணுறவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஒரு தர்மம் பண்ணுறேன், எனக்கு அவங்க என்ன செய்வாங்க நினச்சின்னா அது தர்மம் கிடையாது, கடன். தர்மத்தை பண்ணும்போது பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. நீ கம்பெனியில் போய் வேலை செய்த, என் கடமையை நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா வேலை இல்லாத வச்சுன்னு போயிருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? உன் குடும்பத்தில் நீ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி உன் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை போட்டுட்டா நாளைக்கு திருப்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுமா? கொடுப்பாங்க. நான் போட்டேன். உன் கடமையை செய்த பலனை எதிர்பார்க்கலைங்க. அது மாதிரி இறைவங்கிட்ட கடமையை செய்யணும், பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் எப்போ உனக்கு கொடுக்கணுமோ உன் உழைப்பை அவன் தொடவே மாட்டான். எப்போ உனக்கு திருப்பி கொடுக்கணுமோ அப்போ திருப்பி. அதனால் இறைவங்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. உன்னுடைய செயல் மட்டும் இருக்கணும். அதுதான் உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்றதுக்கு பொருள். அதுக்குன்னு நான் வேலை செய்தால் அவன் சம்பளம் கொடுப்பானா, அவன் கொடுக்க மாட்டானா, அதை நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு கூடாது. வேலை போய் செய்தினாவே எவனும் சம்பளம் கொடுப்பான். சம்பளம் கொடுத்தா சும்மா வேலை வாங்க மாட்டான். இந்த இப்போ 4 பேர் வந்து சாமான் தொலைக்கிறாங்க. 2 நாளாக நேற்று தொலைக்குனாங்க, இன்றைக்கும் தொலைக்குனாங்க. இல்லைதோ அவங்களுக்கு லேடிஸுக்கு 500 ரூபாய், ஜென்ஸுக்கு 600 ரூபாய். 4 மாதமாக தொலைக்கணும் வராங்க. எவ்வளோமா கூலி? 500 ரூபாய். 500 ரூபாய் கையில் கொடுப்பேன், 1000 ரூபாய் தனியாக ஒன்று கொண்டு கொடுத்துருவேன், 600 ரூபாய் கொடுப்பேன். ஆம்பளைக்கு எவ்வளோப்பா கூலின்னு? 600 ரூபாங்க. இந்த 600 ரூபாய் 1100 ரூபாய் தனியாக கொடுப்பேன். ஏன்? அவன் சம்பளத்திலே 200 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அவன் கடமையை செய்கிறான், பலனை நம்ப கொடுக்கணும், அவன் எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் சாமி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்கணும். மனிதனுக்கு இதுக்கெல்லாம் வந்து மனிதனுக்கு ஆறறிவு, வந்து விலங்குகளுக்கு அறிவு இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு வரோம். இந்த அறிவுன்னு சொல்கிறது எங்கிருந்து வருது, எப்படி வருது? இதை கொஞ்சம் சொல்லி. இப்போ நீ என்ன பண்ணின்னுக்கிற? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் அறிவு. இதுக்கு பேர் தான் சாமி அறிவு. மிருகம் வந்து ஒரு ஃபோனை கொடுப்பா, நான் பேசுமா? அப்போ அது அறிவு இருக்குது. அறிவுன்றது உயிர். ஆனால் மனம்ன்றது இல்லை. அதுக்கு உனக்கு அறிவும் இருக்குது, மனமும் இருக்குது. அதனால் நீ என்னை கேள்வி கேட்டுருக்குது. அறிவும் மனமும் சேர்ந்து செயல்புரியுது. அங்கே வரும் அறிவு மட்டும் செயல்புரியுது. பசிக்கு எது தேவையோ அதை அடிச்சு போட்டு போயின்னே இருக்கும். ஆனால் நீ பசிக்கும் போய் அடுத்த தலைமுறைக்கும் ஓடணும். இதான் மனம் இருக்குது. அப்போது அறிவு இல்லைன்னா இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன். அறிவு இருக்கிறதால தான் இந்த கேள்வி கேட்குறது. அறிவும் மனமும் சேர்ந்து இந்த கேள்வி இருக்குது. அறிவு இல்லைன்னா செயல் இல்லைன்னு சொல்லு சாமி. அருமை சாமி.
ஒரு குரு இருக்கிறாங்க, உங்களை மாதிரி இந்த ஞானம் பெற்ற குருக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. இந்த ஒரு குரு என்பவர் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தான் பெற்றதை வந்து தன் சீடர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறத, அதாவது இந்த இதெல்லாம் தெரியுமோ இந்த ஞான மார்க்கத்தெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறவன் தான் ஒரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சித்தர்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல, அவங்க விலகியே இருக்காங்க. இந்த குரு மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது, சித்தர் மூலமாக உலகத்துக்கு நன்மைகளே கிடைக்கல. அப்போது வந்து குருவாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களா சித்தர்கள் உயர்ந்தவர்? ஏன்னா சித்தர்களால் நமக்கு பலன் இல்லை, அவங்க யாருக்கும் கற்றுக் கொடுத்ததாக தெரியலை. மாதா பிதா குரு, இதில் யார் உயர்ந்தவங்க? அந்த 3 பேர். மாதா தான் தெரியும், மாதா தானே ஃபஸ்ட்டு நம்ம அறிவு கொடுத்துனாங்க. மாதா தான், மாதா உயர்ந்தவங்க. நம்ம தான் அறிவு கொடுத்துனாங்க நம்மளை. சாமி, மாதா பிதா குரு, இந்த 3 பேரில் யார் உயர்ந்தவங்க? குரு தான். அது எப்படி? முதல்ல உலகத்துல சும்மா பெத்து போனது சரி, ஆனா உலகத்துல உள்ள விஷயங்களை வந்து நீ இப்படி இருக்கணும் சொல்றது குரு சாமி. அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சிருக்கு. மாதா பிதா குரு தெய்வம். அதனால குரு இதெல்லாம் சொல்றதால குரு உயர்ந்தவர் ஆயிடுவார் மாட்டார் கடவுளை விட. கடவுள் தான், குரு தான். அதே மாதிரி சித்தர்கள் தான், குரு தான். இதில் வந்து 4 விதமான பதங்கள் இருக்குது இல்லையா? ஞானி, சித்தர், யோகி இப்படின்னு. இதெல்லாம் மனுஷன் தானே. ஏன் இந்த பதங்களை வச்சுருக்கிறோம்? அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டம் கொடுத்து வச்சுக்கிறோம். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள். அப்போது சித்தர்கள்ன்றவங்க மனிதனோட உறவாடாத, மனிதனுக்கு என்ன தேவை அது முத்தனையும் எழுதி கொடுத்தோம். கடவுள் மாதிரி கடவுளோடவே உறவாடி. ஞானிகள் வந்து கடவுளோடவும் மனிதர்களோடவும் உறவாடும். அதனால் இந்த ஞானிகள் என்ன செய்கிறான்னா, மனிதர்களை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு போகணும், இந்த மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும், என்ன பேசுனா அவங்க நல்வழிக்கு வருவாங்க, என்ன செய்தால் அந்த கடவுள் வழிக்கு போவாங்க அப்படின்னு பண்ணுறவர் தான் குரு. அதனால் குரு உயர்ந்தவரா சித்தர் உயர்ந்தவரா அவர் எதுவுமே சொல்லலைன்னா, கடவுள் கூட எதுவுமே சொல்லலை, ஆனால் கடவுளை பற்றி தான் பேசுவார். அதனால் உயர்ந்தவங்க எப்போதுமே பேச மாட்டாங்க, இந்த நடுத்தரமாக இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அது மாதிரி சித்தர்கள் எப்பவுமே மனுஷங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, இந்த மகான்கள் குருமார்கள் தான் பேசினாங்க. அதனால இவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருது. அடுத்த வாட்டி கடவுள் பார்ப்பாரு, நிறைய பேசியிருக்கிற, இனிமேல் வானா நீ சித்தனை போயிடு, காட்டுக்கு போயிடு அப்படின்னு அவர் அமிச்சாலும் அனுப்பலாம். ஏன்னா பதவி ப்ரமோஷன் மாதிரி இருக்கு. செய்யணும்னு நினைக்கிற ஒரு செயல்ல வெற்றி தெளிவு வருமா இந்த உபதேசத்துல? இருக்குது ஐயா. இந்த தான் கேட்குறேங்க ஐயா. வெறும் வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்லை, ஞானம் அடையிறதுக்கோ வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்லை, அறிவு தெளிவோட செய்தொழிலில் பெரிய ஆளாக வர்றதுக்கோ இந்த யோக முறை அவசியம். இப்போ ஒரு ஐசிஎஃப்ல இருக்கிறதுலே 2 ஷாப் பெருசு. ஒன்று பி ஷாப் பெருசு, அண்டர்பிரேம் செய்யும். இன்னொன்று தச்சு ஷாப் பெருசு, அது வெளியே இருந்து சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் போடுறது. அந்த பி ஷாப்பினுடைய நிலை என்னென்னா, நீ நேராக போயிட்டு வெளியே வந்தால் ராத்திரி தூங்க மாட்டேன், கண்ணு எரிச்சல் இந்த வெல்டிங் போக அவ்வளோ புகை இருக்கும். என்கிட்ட 6 வெல்டர் கொடுப்பாங்க, 3 பெட்ரோல் கொடுப்பாங்க. இவங்களை வச்சு நான் வேலை வாங்கணும், ஒரு கோட்டா ஒரு செய்யணும். அப்போது இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆர்க்கில் வெல்ட் பண்ணியிருக்கோம். ஆர்க்கில் வெல்ட் பண்ணும்போது கண் எரிச்சல் வரும், ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாதான். இந்த CO2 வெல்டு அதனுடைய விளைவு என்னென்னா, உடைக்கவே முடியாது, ஒரு வெல்டு பண்ணிக்கணும். அதுக்காக அந்த வெல்டு போட்டான். ஆனால் வண்டி உடைக்க முடியாது, மனுஷன் உடஞ்சிடுவான். அப்போது அந்த வெல்டு வந்தவுடனே என்ன போச்சுன்னா, அந்த புகை உள்ள எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம், ஆனால் எதையும் மீறி அது போக முடியும். அது போகும்போது கண் பார்வை போயிடும், பல்லெல்லாம் கொட்டிடும், ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி. பயங்கரமாக இப்படி இதனால தான் என் கூட வேலை செய்த யாருமே இல்லை. எல்லாரும் வேலை செய்யும்போது கண்ணாடி போட்டுன்னு தான் வேலை செய்வாங்க. நம்ம கூட வேலை செய்த ஒருத்தர் இருக்கிற உட்காந்துங்கிறாருங்க டேபிளில். எல்லாரும் அந்த பீ ஷாப்பில் கண்ணாடி போடாமல் சும்மா கூட போக மாட்டோம். கண்ணாடி போடாமல் அந்த வேலை செய்யவே முடியாது, அந்த வெளிச்சம். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக 40 வருஷமாக கண்ணாடி இல்லாதான் நான் வேலை செய்வேன். ஏன் கண்ணாடி இல்லைன்னா, கண்ணாடி போட்டேன்னா அந்த வேர்வை வந்து கண்ணாடியில் பட்டுடும், பட்டு போச்சுன்னா மார்க்கு தெரியாது. அதனால் நான் கண்ணாடி போடாமையே வேலை செய்தேன் 40 வருஷம்.
ஆனால் இன்னமும் கண்ணாடி இல்லாத தான் பேசிக்கிறேன், கண்ணாடி இல்லாத தான் வண்டி ஓட்டுறேன். அதனால் எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆளும் என் கூட வேலை செய்வீங்க. எல்லாம் வேலை செய்யும்போது பாதி பேர் இறந்துட்டாங்க, வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்கு இறந்துட்டாங்க. ஆனால் நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்கிறேன், இவ்வளோ கத்தின்னுக்கிறேன், கண்ணாடி இல்லாத படிக்கிறேன், கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆச்சு. அது வயசினுடைய காரணம், உழைப்பினுடைய காரணம். ஆனால் என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை, இன்னும் இளமையாக தான் இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது, உடல் தளர்ச்சி. அதனால் இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கு. இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் முன்னே சேர்த்துருக்கேன். அப்போல வலிமையான பாடம். அவர் சரவணன் அவங்க உட்காந்துங்கிறாரு, கொஞ்சோண்டு அந்த 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2ஆம் மாதம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியாக வர முடியாது. அந்த வீசிங், அவ்வளோ வீசிங் வந்துடும். டெய்லி டாக்டர்கிட்ட ராத்திரியில் தூங்கும்போது அந்த உரியது. நம்மக்கிட்ட வந்த பிறகு அது வீசிங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் வீசிங் வர்றதுன்னா நுரையீரல் சூடு இல்லையா? வீசிங்க போகிறதுக்கு நுரையீரல் தெரியும். அதனால் இந்த பழக்கம் இந்த பாடத்தில் நல்லா முழுமையாக பண்ணுறவனுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வராது, தடுக்கப்படும். ஆனால் அதனால் இதெல்லாம் நோயெல்லாம் வராதுங்க. இங்கே வந்துருங்கன்னு ஏமாற்றக்கூடாது, அது நமக்கு ஒத்துக்காது.